கணவனும் மனைவியுமாக புதிய குடும்பமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அருமையான மேஷா கெட்வின் ஆனி ஜென்ஸ் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அருமையான திருச்சபையார் கூடி வந்திருக்கிற அனைவர் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சிறப்பாக குருக்கள் பேராயர் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசைகளும். அன்பானவர்களே, இந்த ஆராதனை மிக சிறப்பான ஆராதனை. யுனைடெட் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் பார்த்துருக்கோம். அதுபோல இன்று பல திருச்சபைகளிலிருந்து ஊழியர்கள் குருக்களாக பேராயர்களாக இங்கே பங்கு பெற்றிருக்கிறோம். அதற்கு அடிப்படையான காரணம் ஜேசுபாலன் மணமகனின் தந்தை அருமையான ஊழியக்காரர் ஜேசுபாலன் அவர்கள் எல்லாரோடும் கூட நல்ல ஒரு ஐக்கியம். எப்பொழுதுமே நாம் ஒன்றுபட்டிருப்பதை பெரிதாக எண்ணுவதில்லை, விரிந்திருப்பதை பெரிதாக நினைப்போம். நான் சொல்லுற சூழ்நிலை இங்கே இருக்கின்ற சூழ்நிலைகளும் பொதுவான சூழ்நிலைகளை சொல்றேன். பிரிவினையை பெருமை பாராட்டுகிறவர்கள் இல்ல, ஒற்றுமையை பேணி வளர்த்து இறை ஆட்சியை கொண்டு வருகிறது. அந்த பாக்கியம் மிக முக்கியமான ஒரு காரியம். மார்ட்டின் லூத்தர் திருச்சபையை பிரிவுபடுத்தி விட்டார். பிரிவுபடுத்துதல் சரி அப்படின்னு பொதுவாக பேசல, திருச்சபையை சீர்திருத்தம் செய்வதற்கு தான் அவர் முயன்றார். சீர்திருத்த திருச்சபை என்றுதான் அழைக்கப்பட்டது. இன்றைக்கு சீர்திருத்தல் என்பது வேற்றுமைகளை கடந்து எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவே ரட்சகர். கம்மியான பாடல் பாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துநாதர் எல்லாருக்கும் ரட்சகர் பாடுறோம். அந்த உண்மை, அவருடைய செய்தி நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கம்மியான ஜேசுபாலன் மனைவி குடும்பத்தாரை வாழ்த்துகிறேன். மணமகனுடைய பெற்றாரையும் அன்பிற்குரிய அனைவரையும் வாழ்த்துகின்றேன். குடும்பம் என்பது இருவர் ஒருமைப்படுதல். நீங்கள் இருவர் அல்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஒருவராய் இருக்கிறீர்கள். இந்த ரகசியம் பெரியது. உடலும் உயிரும் போல, தலையும் உடலும் போல இவ்விதமாக உருவகப்படுத்தி இருக்கிறார். நிறைய பார்க்கிறோம். பகுதியில் நேரடியாக நம்ம படிக்க கேட்ட இந்த பகுதியில் அங்கே சொல்லி இருக்கிறார். அந்த கடைசி வாக்கியம் ரொம்ப அருமையானது. எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தன் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். பொதுமொழி வேறுபடுகிறது. நிறைய பொருள் இந்த பொதுமொழி வேறுபில் தெளிவாக புரிந்து கொள்ளுது. அதனால பொதுமொழி வேறுபை நான் பயன்படுத்துகிறேன். புதுமொழி வேறுபை பயன்படுத்துகிறேன். மொழி வளர்கிறது. ஆனால் வேறு புத்தகம் அந்த மொழியில ஆங்கிலத்தில் ஏராளமான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்துட்டு அதற்கு புது பொருள் அர்த்தங்கள் கொடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல நாமும்